நாலடியார் பாடல் எண் 299. நச்சியார்க்கு ஈயாமை நாணன்று. நாள்நாளும் அச்சத்தால் நாணுதல் நாணல் நன்றாம் எச்சத்தின் மெல்லியராகி தம் மேலாயார் செய்தது சொல்லாதிருப்பது காண். நச்சியார்க்கு ஈயாமை என்றால் நச்சியார்னா பொருள் பெறலாம் என்று தம்மை விரும்பி வந்தவர்கள். அப்படி வந்தவர்களுக்கு இனியவர் யாருன்னா சிவபெருமான். அவருக்கு பேர் நச்சினார்க்கு இனியர். அந்த தொல்காப்பியத்துக்கெல்லாம் உரை எழுதின ஒரு பெரும் புலவருக்கும் பேர் நச்சினார்க்கினியர். அது சிவபெருமான் பேரை தான் வச்சிருக்கார். நச்சினார்க்கினியர், நச்சினார். இங்கே நச்சியார்னு வருது. நச்சியார்க்குனா பொருளை பெறலாம் என்று தம்மை விரும்பி வந்தவர்களுக்கு ஈயாமை நான் அன்று, பொருளை கொடாது இருப்பது வெட்கப்படத்தக்க செய்கை அன்று. அப்புறம் வேறு எது வெட்கப்படத்தக்க செய்கை? அடுத்தது பாருங்க, நானாளும் என்றால் நாள்நாளும்னா நாள்தோறும். அந்த துருங்கிறதுக்கு பதிலாக நாள்நாளும்னு அப்படி அடுக்கி வருது. நாள்தோறும் அச்சத்தால்னா தமக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற பயத்தினாலே, அச்சத்தால் நாணுதல் நான் அன்றாம். ஒரு மேல் அதிகாரிக்கு அச்சப்படுறோம், அது மரியாதை செய்ய வேண்டும் சொல்லி ஒருவன் நாணுகிறான். அப்படியே அடக்க ஒடுக்கமாக மரியாதையாக நிற்பான். அதுவும் வெட்கமாகாது. அப்புறம் வேறு எது வெட்கம்? நாணம். எச்சத்தின் மெல்லியர் ஆகி. எச்சம்னா செல்வத்தின் குறைபாடு. எச்சத்தின் மெல்லியராகி, செல்வ குறைவினாலே மெல்லியராகி பலம் இழந்து சிறியவனாக மாறி, அதாவது வறிஞராகிவிட அந்த காலத்தில் தம் மேலாயார் செய்தது, தமக்கு மேற்பட்டவராகிய பணக்காரர் செய்தது, தமக்கு செய்த அவமதிப்பை. இதுக்கு முந்தின பாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒருத்தங்கிட்ட போனால் அவன் என்ன சொல்லுவான்? நல்லர், பெரிதழியர், நல்கூர்ந்தார் என்று எழுவான். அப்படியெல்லாம் இவன் நல்லவருங்க, இப்போ கொஞ்சம் வறுமை ஆயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு என்றெல்லாம் சொல்லி இகழ்ந்து பேசுகின்ற அந்த செல்வரிடத்திலே போய் அவமானப்பட்டதை மெல்லியராகி தம் மேலாயார் செய்தது. போயாச்சு, அவன் அவமானமும் படுத்திட்டான். அவ்வாறு அவமானப்பட்டதை சொல்லாது இருப்பது காண். நீ பலரும் அறிய வெளிப்படுத்தி சொல்லாது இருப்பதற்கான நாணம். வெட்கமாக இருக்குது. சரி, இவன் இவனை நாடி போனோம், அவன் நமக்கு பொருள் தரல, இப்படியெல்லாம் நம்ம இழிவாக பேசினா அதை வெளியில் சொல்கிறக்கே வெட்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு வெட்கம் வருது இல்லை, நாணம். அதுதான் உண்மையான நாணம். சொல்லவே முடியாது, அப்படியே உடம்பு கூனி குறுகிவிடும். அப்போ அந்த நாணம் அடையக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அம்மாதிரியான செல்வந்தர்களிடம் போய் இறத்தல் கூடாது, மானமுடையவர்களாக வாழ வேண்டும் என்பது சொல்லப்பட்டது. இதுதான் பெரிய நாணம். அதனால் முதல்ல அந்த நாணமே வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டது.